நம்மளுக்கு மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் தயவு தாண்டி போயிட்டு சாரி கேட்குறீங்க. முடிஞ்சது உடனே எனக்கு அன்னை சரவணனே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எங்களுக்கு பெரிய நன்றி, முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் விஜய் அவ்வளோதான் நினைக்கிறேன். அதை எடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டினா அது அம்மாவுக்கு காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 2 நாள் வச்சு ஃபோன் பண்ணி சொன்னாங்க படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை டீம் போவாங்க. இன்னைக்கு இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கோம், சில செய்திகள் வெளியில் வந்திருக்கோம், அதுக்கு பிறகு சொல்லியிருக்கோம். இன்னும் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன் தமிழ்நாடு போகலாம் அப்படின்றது இந்த படத்துக்கு மிகப்பெரிய மரியாதைங்க. உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். அப்போ உழைச்சிருப்பான்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இங்கே வந்திருக்க பிஏக்கு கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பழக்கமாக இருக்குது. சிவா சார், சாரி சார், என்ன சிவானே ரொம்ப ரொம்ப சாரிங்க. ரொம்ப நேரமாக சொன்னார் வெயிட் பண்ணுறீங்க, மன்னிக்குவானே சார், சாரி சார். சிவானே எந்த சூழலும் நான் எல்லாருக்குமே நான் பார்க்கப்படுது பார்க்க ஒரு மனிதர். என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மாறுபொழுதுக்கு எடுத்துக்கூடாது. நான் எதாவது பேசினீங்களா பேசவே முடியாது, அப்படி எதிர்த்து கண்டுபிடிச்சிருவாரு. ஒரு நிமிஷம் நல்லா பார்க்கணும், நீ நல்லா யாரும் நல்லா இருக்கும் நல்லாதான்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிவா சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயம் உங்களை நான் கற்றுக்கிட்டீங்க சார், நிறைய விஷயங்கள் சார். இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் உங்களை பார்த்துருக்கு. உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படி வச்சுக்கணும் சார். எல்லாரும் உங்கள் ஃபேமிலி எல்லாம் எந்த வரைக்கும் அவங்க சார் 1 மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் பார்ப்பாங்க, உங்கள் அணுகுமுறையை பார்க்குறாங்க. இவ்வளோ மரியாதை இருக்குங்க எல்லாத்துக்கும். இவர் மேலங்கள் கேள்வி இல்லையா, இவர் டேரக்டர் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆமாம் எல்லாமே ஒன்று தாங்க. இதுக்கு இப்படி கத்தனை நிறைய விஷயம் 1 மணி நேரம் சில சினிமா நான் பார்த்தேன். அதே நேரத்தில் படங்கள் சின்ன சின்ன டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்டில் முடியாத வாழ்த்து இல்லை சார். அது பல வரைக்கும் அதில் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் சார். அந்த வாழ்த்து ரொம்ப நன்றி சார். அண்ணன் பாண்டியராஜங்க அது எப்போவுமே எங்கள் குடும்பத்தில் ஒரு மாதிரி நான் அண்ணன்றதை முழுசாக நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எப்போவுமே. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேள்வி இருக்கிறாங்க அவங்களுக்கும் அப்படிங்கிறது உண்மைதானே. அந்த நேரத்தில் விட டக்குனு ஒரு சைக்கிளில் ஒரு கலர்கள் சட்டையாக திருப்திக்கு போயிட்டு வந்தாப்புல ஒரு சட்டை 70 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு சட்டை 20 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம கூட இருக்கிற சொல்லி சார் விமல் டிரைவர் தான் சொன்னாப்புல எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்கி நல்லா பார்க்குறாங்க அந்த படத்துல இது கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பேசாமல் அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காலை வச்சுட்டு விமல் விட ஏங்க இருந்த பேசாமல் இருக்க கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு போங்க உங்கள் நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னே சரி சூரியா 2 பேர் சின்ன ஒரு ஆள் நல்லா இருக்கும் ஓகே சொல்லி அந்த காசு மாட்டிட்டு வந்துருக்கா அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களோட செய்தி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னோட குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்த் கூட சொல்லி நம்பிக்கை ஏதாவது இடத்துல வரப்ப பாண்டர் டைலாக் வைப்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்லாம் ஒரு சீன் வருது. அந்த மாதிரி எனக்கு ஒரு சில நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சார். இந்த இடத்துல பார்க்க பாண்டர் டைலாக் வரணும் அந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படிங்க. அவர் பார்க்குற ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனப்போ அந்த டைலாக் நம்ம ஒட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் படத்தை நிறைய நான் பார்க்க முடியுங்க. அவரோட ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கும் ரெஃபரன்ஸ் நீங்கள் இருக்குன்னு நம்புறீங்க. ரொம்ப நன்றிங்க. குமாரங்க எப்போவுமே ஒரு 16 வருஷமாக இருந்திருக்க 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல நீங்கள் இருந்துட்டு எனக்கு மகிழ்ச்சிங்க. அதே நேரத்தில் எனக்கு ஒரு நட்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு எவ்வளோ படம் போட்டு எத்தனையோ பெரிய புதுசர் இருக்காங்க. ஒரு படத்தை அவங்க நினைச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது யாரும் கரெக்டாக சொல்லவே முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்ப நினைச்சாலும் ஏதோ சூழலாக கணிப்பது அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு புதுசர் பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன நேரத்தில் ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எங்களை விட சிவானி ஆகுறதுக்கு மாதிரி தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்தில் அது நீங்கள் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பண்ணி அது எனக்கு தெரியல. ஆனால் முன்னாடி ஒரு படத்தை சொன்ன நேரத்துக்கு கொண்டு நிப்பாட்டுறீங்க. வாழ்த்துக்கிறேங்க. கருடன் மாதிரி இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமாக அது நினைக்கிறேங்க.
அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருப்பேன் எங்கள் மனசுக்குள்ள. இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்தது எனக்கு அவ்வளோ பெருமைப்பா. இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்கள் ஒவ்வொரு படமும் இது கமிட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு சிஸ்டமாக அப்படி பண்ண மாட்டீங்கப்பா. அந்த கதையை பொறுத்து தம்பி அமைதியாடா, அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ அந்த கதை ஒரு பிடிச்சி போன்னு சொன்னவொடனே நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அப்போ ஒரு கதை கேட்டாலுன்னு தம்பி சொன்னாங்க, கதை கேட்டாரு அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அங்கேயே தெரிஞ்சுக்கிட்ட அந்த படம் நல்லா வருங்க. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் புதுசு டேரக்டருக்கு ஒரு நடிகனை வந்துட்டோம்னா நடிகனா மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டோம்ப்பா. அதை தவிர நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைப்பா 10 மணி ஆச்சு சாரி பண்ணு கிட்ட வந்துருப்பா. அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம வாக்குப்படுத்திட்டோம்ப்பா. நம்ம அவ்வளோ நம்ம நடிகர்ப்பா. பிள்ளைக்கு சொல்லக்கூடாது, நம்ம கூப்பிடுறப்ப அதுக்கு ஒரு தயக்கம் வந்துருக்கூடாது, அதுங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கூடாதுப்பா. ஆனால் இப்போ நல்ல பிள்ளைங்க எல்லா பேரும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் உங்களுக்கு என்ன வச்சிருக்கோம். இன்னும் நான் திருப்பிட்டு வர சொல்லு, நாளைக்கு என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்க நினைச்சுட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்க அழைச்சி கொடுக்கணும்ப்பா. பேசாம ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெல்கம் பிரதர். நீங்க இந்த தமிழ் மூவிக்கு ஆல்ரெடி ஒரு படம் நீங்க ஒன்ஸ் போட்ட படம் அதுலேயும் எல்லா சாங்ஸ் கேட்டு இங்கே வந்துருக்கு. இந்த படமும் எல்லா சாங் கேட்காம நான் நம்புறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க எல்லாமே கேட்டாங்க. அதே வந்து என் டீம் சார்பாக சின்ன சின்ன ஒரு சாரி கேட்டீங்க. உங்கள்கிட்ட அவங்க நிறைய கஷ்டப்படும், கடைசியில் வந்து நிறைய கஷ்டப்படுறதுக்காக நினைக்கிறேன். ஆமாம், என் ஃபோன் வந்து ஒரு அன்னைக்கு நம்மலாம் வந்து மியூசிக் டேரக்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அதை மீட் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்னு டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுறாரு. ஓகே சார், ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் சார், ஞான் செய்யும் ஷுவர் சார் பண்ணிட்டு யான் செய்யும் சார், ப்ளீஸ் 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 கொஞ்சம் நீங்கள் மாஸ்டர் இருப்பார் சார். சாங் வந்துச்சு, ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ஞான் செய்யும் டோன்ட் டூ திஸ் சார். ஓகே கோல் 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 கொஞ்சம் எனக்கு கோல்டு விக்கி எடுப்பேன் சார். வணக்கம், நான் விக்கி பேசுகிறேன். கோல்டு சொல்லு சார். சாலையா நான் செய்யும், ஞான் செய்யும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஞான் செய்யும் டோன்ட் கொஞ்சம் நினைச்சு. இப்போ நான் தான் யோசிச்சு ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுருவோம். அந்த நம்ம வச்சுக்காம ஒரு 10 நிமிஷம் அங்கே அவர் கொண்டு வருவார். சொல்லு சார், எல்கே யாரு சார், கடைசியா டேரக்டர் அவரை ஏன் என்ன விஷயம் எப்போ சாங் வந்து லைட்டு கேட்கறாரு சார் 2 மணிக்கு. என்ன சார் நான் சாங்க பொட்டியே சார் வச்சிருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு. எப்போ இருக்கிறார் சார். ஓகே ஓகே சார், இப்போ சார் வச்சுட்டு திருப்பி மார்னிங் அடிப்பாரு சார். 2 மணிக்கு சொன்னீங்க சார் அந்த எல்கே சார். 2:30க்கு எடிட்டர் அடிக்கிறார் சார் கணேஷ் சாங். சார் கேட்ட ஃப்ளோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். சார் அந்த ஃப்ளோ ஒரு மாதிரி இருக்கு சார். ஓகே தான் சார். சாங் நான் கொடுக்கும், ப்ளீஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் மொத்தம் கூப்பிட்டு ஆபீஸ்ல பேசுங்க. நான் சாங் கொடுக்கும், நான் கொடுக்கும் சார். இதை நம்புங்க சார். இதை யாரும் நம்ப மாட்டேன். நம்புங்க சார், நம்புங்க சார். முடிச்சப்பட்ட ஒரு 20 மெசேஜ் சார். அதிசயம், என்னை நம்புங்க சார். இது நம்ம ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். என்னோட ஆசையா நான் சாங் கேட்கலான்னு போன் பண்ணேன். இப்போ நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுட்டு டேரக்டர் தம்பி வந்தார். அண்ணே என்ன அண்ணே சாங் ரெடியா தம்பி, யோசிக்கிறார் தம்பி. உன்னுடைய டிரைவரை தவிர அத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவருக்கு. எந்த மியூசிக் டேரக்டர் ஃபோன் பண்ணவே முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் நீயே நினைச்சாலும் அவன் ஈஸியாக பார்க்க முடியாது யாரையும். அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அவங்க பாருங்க இங்கதான் அவன் கூப்பிட்டு சொல்லிட்டு நீ யாருலாம் ஃபோன் பண்ணி மியூசிக் டேரக்டர் யாராவது சொல்றான்னு ஃபோன் பண்ணிடுறாங்க. உனக்கு ஒன்றே வேணும். ஓகே ஓகே எல்லாரும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த சாங். அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு டியூன் வந்துச்சு, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சரி இந்த டியூனை கேட்டாச்சு. ஓகே, அவருக்கு ஃபோன் பண்ணா அவன் என்ன சொல்லலாம், வாழ்த்து சொல்ற பயமா இருக்கு அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி ஒரு 3 நாள் கழிச்சு சார் வணக்கம் சார் யார் செய்யும் சார் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா அதுவுமே வந்து சூப்பரா இருக்கு சார். பிடிச்சிருக்கா சார்? ஓகே சார். ஃபர்ஸ்ட் சார் கேட்டீங்களா சார்? ஆல் சார் கேட்டு சார். சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு கல்பு சார், ஒன்று சார். டேரக்டர் சார் பிடிச்சதில்ல தெரியல சார், கேட்டு சொல்லுங்க சார். ஆனா அவர் சொல்ல வேணாம் சார், நீங்களே சொல்லுங்க சார். ஏன்னா அடுத்தடுத்து கண்டினியூவா பண்ணுவாங்க சார் எல்லாருமே. நேற்று நைட்டு கூட முந்த நைட்டுல அந்த உதயசங்கர் அடிச்சிருக்காப்புல, அன்பு தம்பி உதயசங்கர் அடிச்சு 4 மணிக்கு சார் இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்துருக்கு சார்.
பாருங்க, அந்த ராணுவம் எல்லாமே எங்கள் டீம் நம்பருங்க, மாவட்ட டீம் நம்பருங்க, யாருக்காவது கொடுத்து பேச கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல்ல ஆஃப் பண்ணியிருக்க, சாமி எல்லாம் முடிச்சிருக்காங்க, நீங்கள் மண்டையில் கொலாப்பட்டு போட்டு காட்டிட்டு கிளம்பியிருக்க, ஓடிருங்க அப்படின்னு அந்த வருத்தத்துக்காக நான் பற்றி தெரிவிச்சுக்கு அன்போடு ஒரு ஆவல் தான் பண்ணுறாரு. எங்களுக்கு அந்த இயக்குநருக்கு அவங்களுக்கு சகஜம் பண்ணுறாரு. அதனால ஒரு ஆசை தான். எனக்கு என்ன நான் நினைச்சு நான் தான் கேட்டு நினைச்சு ஒரு ஊரே கேட்டிருக்கோம் உங்ககிட்ட. சாமி பிரதர் நல்ல சாமி கொடுத்துருங்க பிரதர். தேங்க்யூ 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 பிரதர். ஐஷு ரொம்ப நன்றிங்க ஐஷு, தேங்க்யூ. ஒரு கதை ஃபஸ்ட்டு தம்பி பிரசாந்த் அந்த கதை சொன்னோட நான் கேட்டு ஹீரோயின் கதை கேட்டாங்கன்னு கேட்டு ஓகே அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையை பிடிச்சி சொன்னோடனே ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு கதையை கெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்காங்க அவங்களுக்கு பயங்கர மரியாதை இருந்துச்சு. அது அப்படியே நீங்கள் கேட்ட கதை மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் சொன்னேன், ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இல்லை 6 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எடுத்தாலும் அது சரியாக இருக்காது. படம் ஃபுல்லாக ஒரு ரேகாவா ஒரு பையனோட அத்தையா 100% தமிழ்நாடு கூட நீங்கள் எல்லா வீட்டுக்கு நான் நம்புகிறேன். நான் அதே மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு எழுதுவோம்னு நான் நினைக்கிறேன். அதே அம்மா வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சுவாசிக்கா அவர் நாகசுரேஷனுக்கு நான் சொன்ன மாதிரி தான் ராட்சசியாக இருக்கீங்க. அன்னைக்கு பேசியிருக்கேன், நான் பாண்டத்தனை கூட சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி, ஒரு பிஆர் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் உங்களை பற்றி. அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். எவ்வளோ டைலாக் கொடுத்தாங்க, நாங்கள் தமிழ்லேயே சில டைலாக் பேசணுன்னப்ப அங்கேருந்து இங்கே வந்து 2 பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லாக அமைப்பு வாங்கிட்டேன். ஒரே டைம்ங்க 4 பேர் போட்டு நடிச்சுட்டு போங்க, உங்கள் ஊர் நடிச்சுட்டு போயிருவோங்க. யோசிக்க வந்துட்டோங்க, கால்மணிக்கு போயிட்டாங்க எல்லாத்தையும். என்னது தம்பி இல்லை தம்பி அது முன்னாடியே கொடுத்துட்டியா அப்படின்னு என்ன எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்து நீங்களும் இங்குள்ளாது கேரளாவுக்கு வந்துருக்கு உங்களுக்கு அப்படி இருக்காது அவருக்கு அந்த பொண்ணு அசிட்டு போயிடுச்சு அப்படின்னு அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர். சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விவேக் பிரதர் கவிஞர் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். எங்கள் பக்கத்தில் நீங்கள் இருக்கு எப்படி ராஜகிரி அப்பாவை நான் சொன்னேன்னா அதே மாதிரி எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை பிரதர். என் அன்பு தம்பி விஜயசங்களோட க்ளோஸ் பண்ணி நீங்கள் அவர் மூலமாக எனக்கு நீங்கள் பழக்கம் ரொம்ப நாள் நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். என்பது ஒர்க் பண்ணாட்டாலும் உங்களுக்கு நமக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு ஆள் நீங்கள், அவ்வளோ ஒரு எனர்ஜி. நீங்கள் பேசுகிற அமைதியாக பேசுகிற 4 வார்த்தை அவ்வளோ மக்கள் ஒரு எனர்ஜியாக இருக்கும். உதய சொன்னாப்புல அண்ணே நான் சொன்ன தம்பிகிட்ட விவேக் எப்படாது எழுதிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே தம்பி ஆமான்னு சொன்னார். உதய சங்கர் பேசிட்டு உதய சங்கர் எனக்கு தம்பி பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னாப்புல அண்ணே பார்த்துக்கிட்டாருன்னு கம்பெனிலேருந்து எப்படி பேமெண்ட் சொல்ல பேச சொன்னாங்க. என்ன பேசினான்னு தெரியாது. உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு அண்ணே அவர் ஒரே வார்த்தை சொன்னது எங்கள் பேமெண்ட் பிரச்சனையே கிடையாது. சூரியனுக்காக இந்த படத்தை எத்தனை சமயம் ஃப்ரீயா பண்ணுறது மட்டும் சொல்லுங்க அவர்கிட்ட தயவு செய்து. அவர் பிரச்சனை அவருக்காக மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காசை பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க. இது நான் சூரியனுக்காக பண்ணு சொன்னார். ரொம்ப 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 நன்றின்றது. நாங்கள் எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உண்மைக்கு நல்ல வேலை. ஒருவேளை நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிற சூழல் சப்போஸ் உங்களுக்கு அனுபவம் இல்லை அந்த மிஸ்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ வரைக்கும் இந்த மாதிரி படங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மனசால நம்ம உறவுகளுக்கு நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்களை வரையில் இருக்க நாங்கள் எங்கே பார்க்கணும் உங்களோட நாட்டில் தான் நீங்கள் பெருமை சேர்க்கணும் நாட்டு அந்த மாதிரி நீங்கள் வரைக்கும் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கூடுதலான கதையும் நாங்கள் சொல்லி ஒப்பீனியன் கேட்க மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். இதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஒரு அம்மாவா கொஞ்சமும் யோசிக்காம அம்மாண்ட அம்மா தான் அப்படி ஒரு அம்மாவா நீங்கள் இருக்கீங்க. இந்த சினிமாவில் இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக நினச்சிட்டே நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. சாயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாயா. தேங்க்யூ. மானம் போனால் வந்து நீங்கள் நினச்சிங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் நிறையா பற்றி ஹீரோயினாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஜெயபி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப 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 நன்றி சார். அற்புதமான ஒரு அப்பா சார். உங்கள் அப்பாவா இருக்கலாம் அண்ணனா இது எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஜென்டில்மேனாக ஒரு மனிதர் ஒரு அப்பாவை ஒரு திருவிழா சார் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வந்துடுவாங்க. தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். அவங்க என்ன ஓகே ஒரு ப்ரோக்ராம் போய் சொல்லிட்டீங்க. 6 பேக் வச்சு 6 நிமிஷம் தான் காரணம்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. 6 பேக் வச்சு என் ஃபேமிலி போயிட்டு உட்காந்துருக்காங்க. பணம் சீவராஜா அப்பா போய் உட்காந்தா எல்லா உட்காந்து 6 பேக் பயங்கர உட்காந்துருக்காங்க. அந்த சீன் வந்துச்சு. எங்கப்பா பால்கால் கீழே போயிட்டான் பையன். அப்பா பால்கால் தேடிட்டு 2 பேர் சீன் போயிடுச்சு.
பார்க்க வைக்கக்கூடியதே பெருசா இருக்கு. 6 நிமிஷம் 59 செகண்ட் தான். ஒரு சட்டையை தலைக்கு மாற்றினா கூட மினிமம் ஒரு 2 நிமிஷமா ஆகும் ஒரு சட்டையை போடுறதுக்காக. நீங்க அந்த டைம்ல கொடுக்கல. ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னா ஒரு 6 மாசம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் ஒய்ஃபுக்காக நான் கையெழுத்த கும்பிடுவேன். அந்த 7 மாசம் உலகத்துக்கு டயர் பூரா 7 மாசத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு பணி கொடுக்குறது அவங்க 4 வீடு இருந்துச்சு. 4 மணிக்கு இருந்துச்சு. அந்த இந்த ஓடிச்சிருப்பாங்க, சக்கரை போடுறாங்க, உப்பு போடுறாங்க, எதோ சொல்றாங்க, எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவங்க எவ்வளவு பார்த்துருப்பாங்க. நம்ம 6 மாசம் நம்ம கொடுத்த டயர் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து 4 மணிக்கு இருந்துச்சு, 6 மணிக்கு இருந்துச்சு, 10 மணிக்கு இருந்துச்சு. இப்படி மாஸ்டர் அதை கொடுத்து சிக்கெல்லாம் போட்டு உப்பு போட்டா போடாதுன்றாங்க, இல்லை உப்பு போடுன்றாங்க, மிளகாப்பொடி போடாதுன்றாங்க. இவ்வளோ பண்ணி கொடுத்தலாம நம்ம ஒருத்தருக்கு சந்தோஷம் தரமாட்டாங்க அப்படின்ற ஓடி போச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நாமத்தில் எப்பயாமே ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். அன்னைக்கு நீங்கள் அதில் வாழ்க்கை எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் ஒர்க் நான் பண்ணி என்ன கண்ணாடியில் நான் பார்க்கலாம் கண்டிப்பாக இப்படி நம்பிக்கை எனக்கு கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நான் 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணனாலும் ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் பொறுப்பு மாறின உடனே ஓடிடுது திரும்பக்கு. அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டுறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். வயசுமார் கூட தேங்க்யூ கூட சமயத்தில் கொடுத்து எல்லாருக்கும் படம் ஓட்டுங்க. நீங்கள் படம் பார்த்துன்னு ஆசைப்பட்டேன், பார்த்தீங்க. அதை பார்த்து நீங்கள் கொடுத்த அந்த பதிவு அற்புதமான பதிவு பெரிய ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. கம்ப்யூட்டர் ப்ரெஸ்ஸாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். அன்பு தம்பி அனுஸ்வா ரொம்ப நன்றி தம்பி. எப்போவுமே நம்ம கூடவே நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ராத்திரி 1 மணி நேரம் உங்களுக்கு நான் போன அனுப்பி எனக்கு ரைடாக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. சந்தூர் தம்பி தேங்க்யூ. பாலா ரொம்ப 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 நன்றி பாலா. லவி தம்பி எல்லாத்தையும் தாண்டி உதயசங்கர் தம்பி இன்னைக்கு என் கூட என் அண்ணனா என் தம்பியா என் ஃபேமிலியா என் கூடவே இருக்க என் தம்பி. அப்போ அவ்வளோ நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி எனக்கே தெரியாமல் அவ்வளோ விஷயம் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இந்த படத்துக்காக இந்த ப்ரொமோஷனுக்கு நான் அவ்வளோ மெனக்கெட்டுருக்கேன். ரிலீஸ் வரைக்கும் அவனுடைய ஷெட்யூல் அவ்வளோ இருக்குது. அது எங்கே பண்டு எங்கேருந்து வருது என்ன எனக்கு கேட்கவே கிடையாது. ஆனால் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இந்த மாதிரி ஆளு எனக்கு மட்டும் இல்லை தம்பி, ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா வேற லெவல் தம்பி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். சந்தோஷையா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ ஐயா. ஃபஸ்ட்டு நம்பிக்கை ஃபஸ்ட்டு ஒரு பூஜை பொறுப்பாக குமாரன் சொல்லுவார். அவங்க சந்தோஷம் பார்த்தாச்சு. யாரும் சொல்லுவாச்சு என்ன சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்க. நான் கோவமாக போடுறது யார் ஸ்டோரியில் பேர் போடுவாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வரைக்கும் என் பேர் வரக்கூடாதுன்றத நான் பிரசாந்த் சொன்னார். நாங்கள் கலத்தில் முடிச்சுக்கிறாங்க அவள் தப்பி வரக்கூடாது. ஸோ அதனால் எனக்கு என்னென்ன உங்களுக்கு எதுவுமே இல்லை. புதுசாக ஒரு புதுசாக வராங்க அவங்க நஷ்டப்படுறாங்க உங்களை கேட்கலாம். நீங்கள் சொல்லிடுவீங்க அவர் கண்ணீர் நஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவங்க உத்தரவு தர நீங்கள் சொல்லிடுவீங்க. சினிமாவுக்கு அத்தனை பேர் உங்களுக்கு தெரியுங்களா? அதனால உங்களுக்கு எப்படி தெரியல அப்படியே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் கேட்டுனாங்க. வேற ஒன்றும் இல்லை. பட் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த படத்தை எடுத்து நீங்கள் ஆரோக்கியம் வச்சுருக்கப்போ அந்த படத்துக்கு பிஸ்னஸ்க்காக ஒரு புதுசுக்கு அவ்வளோ பக்கபலமாக நீங்கள் மெனக்கட்டுறீங்க. எங்களுக்கு இல்லை எல்லாத்துக்கும் மெனக்கட்டுறீங்க. அது ரொம்ப 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 சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரன் சொல்வார், அவர் புதுசுன்னா வேறு எந்த பிஆரும் யாருமே தெரியல, அவர் ஒரே போதுன்னு சொல்லுவார். எல்லாம் நான் நல்லது சொல்றேன். அவ்வளோ சேர்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நீங்கள் வந்திருந்த லோகேஷ் பிரதர் தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தை டிபிசி வந்துருச்சு. அதுக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஏகப்பட்ட கோடிகள் போட்டு படம் இருக்காங்க. ஸோ நிறைய பொருள் இருக்குது. அதோட சூழ்நிலை இங்கே வந்துட்டு போனீங்க. ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். மாதம் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு கேட்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன உங்கள் ஃபேமிலியில் அதெல்லாம் லைப்ரரியா பாருங்க. என்ன லைப்ரரியா எடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் லைப்ரரியோட 10 ஆகுங்க. நான் அதை விட இருக்கேன் என் ஃபேமிலியில். நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்குன்னா உண்மைக்கு சொல்லி எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பத்தை எனக்கு யாருமே இல்லை. பிரசாத் ஒரு பக்கம் டைலாக் எடுத்துருப்பாங்க. அப்பா பேசிப்பாங்க. சாமியை விட்டா சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லைடா, பொண்டாட்டி தாண்டா சாமி அவங்களுக்கு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப இருக்கு. அதே மாதிரி தான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை, குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். எங்கள் குடும்பம் தான்
இன்னைக்கு எனக்கு இந்த குடும்பத்தை நான் பிறக்கலாம் தான் எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டுங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இந்த படம் உருவான விதமும் அது எல்லாரும் சொல்றாங்க கதை யோசிச்சு நான் பாண்டரத்தன மாதிரி சிவாசார மாதிரி பேனா வச்சுட்டு உட்காந்து அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பராக அப்படி உட்காந்து எழுதுல எதுவுமே பேனாத வேலையே இல்லை. எல்லாரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம். புதுசாக நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு. அன்பு தம்பி பிரசாந்த் உங்களுக்கு மேலே நான் உங்களை அப்படின்னு சொல்லி உதவி அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க, இங்கே அங்கேருந்து உதவி இருப்பாங்க. உதவி இருக்கிறக்குள்ள ஷூட்டிங் இருக்குங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க, அதுக்குள்ள ஷூட்டிங் நடக்குங்க. டக்குனு உதவி இருக்கிற போய் அந்த காரை ஒதுக்குனா டைரக்டர் ஒரு டென்ஷன் ஊர் அத்தனை எல்லாமே அந்த காரை வெளில போச்சுன்னா கேட்பாரு. டக்குனு ஷூட்டிங் கேட்க பணம் தான் இருக்குங்க. என்ன எல்லாத்துக்குமே அனுப்பிட்டாங்க. அப்போ வந்து யாருமே இல்லையா இங்கே இருந்து கூட உதவி இருக்கணும் சார். என்னன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவர் சப்போர்ட் எல்லாருமே யாருக்கிட்ட நஷ்டம் ஏற்ற பிரசாந்த் நஷ்டம். அப்போ அந்த பெரியவர் அவர் நஷ்டம் நானும் நம்பி நானும் பிரசாந்த் நஷ்டம் இல்லை. எல்லாரும் தம்பிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. அந்த அன்பு தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி. பிரசாந்த் தாஸ் முடிச்சிருந்தது தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. அந்த பிரசாந்த் எடுத்துட்டாலும் பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்றப்ப எல்லாம் சொன்னாங்க. கதை நான் பிரசாந்த் தம்பிட்டு போய் நான் சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு குமாரனை வந்து அண்ணன் ஒரு அடுத்த படம் ஒன்று சொல்றப்ப குமாரனை சொன்னார் இந்த மாதிரி பிரசாந்த் நம்ம படம் தான் அப்படின்னு சொல்றப்ப அப்படியே ஓகே வாங்கிட்டு இல்லை வெப் சீரிஸ் நல்லா சூப்பராக இருக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம பிரசாந்த் படம் ஓகே சரி ஓகேங்க அப்படிங்க கூப்பிடுங்க கதை கேட்போம் அப்படின்னு சொல்லி குமாரன் அனுப்பிச்சு தம்பிக்கு ஒரு ஒரு கதை கேட்டு 2 கதை கேட்டேன். ஸோ அந்த 2 கதை உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த சில இடத்துல எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமாரன் எனக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் குமாரன் சொன்னார் ஆனால் இல்லைண்ணே நம்மகிட்ட ஒரு லைன் இருக்கு அதை நீங்கள் சொல்லி பாருங்க ஆனால் அது தப்புனே அது நல்லா இருக்குண்ணே நமக்காக நிறைய கேரக்டர் கதையை சொல்லிட்டு நான் போயிட்டு எனக்கு நான் கதை இருக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை நான் சொல்லிட்டு அவர் பிரச்சனை சொல்லிட்டு கதை நல்லா இருந்தால் பண்ணு இல்லைன்னா இருக்குன்னு அவர் சொன்னார் நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்தார் அவங்களும் தம்பிக்கு அந்த லைனை சொன்னேன். அதுக்கப்புறம் டோட்டலில் உட்கார வச்சு ஃபுல்லாக கதையை சொல்லுங்க இருக்கிற தம்பி எப்படி தம்பி இருக்கு இன்னைக்கு உறவுகள் எவ்வளோ உறவுகள் பார்த்துட்டு அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை எல்லா உறவுகளும் இருக்காங்க. எல்லாருக்கும் டைம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவு அது தாய் மாமன் யாரு. தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்க்கு ஒரு சேர்க்கணும்னா தாய் மாமன் தாய் மாமனுக்கு மட்டும் நம்ம தாய்க்கு சேர்க்க முடியும் அப்படி ஒரு உறவு. இந்த மாமனுக்கு எவ்வளோ படம் இருக்கு. ஒரு பையனுக்கும் மாமா இல்லை கூடுதலாக சில குடும்பத்துக்கு இருக்க ஒன்று பண்ண எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ் கதை சொல்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு பிடிச்சி போயில ரொம்ப நாள் நான் கதை பேசுகிறேன். நான் 2 நாள் 1 வருஷத்துக்கு மேலே சொன்னேன் சூரிய சூப்பராக இருக்கு சொல்லி ரொம்ப நல்லா இருக்கு சொல்லி என்ன விஷயம் என்ன நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நான் தம்பிக்கிட்ட கதை வச்சு வந்தாரு இந்த கதையை சொல்லி சூப்பராக ஒன்றே நான் ஒரு வார்த்தை அண்ணே இது என் குடும்பத்தையும் நடந்திருக்கேன் தம்பி உங்கள் குடும்பத்தை நடந்திருக்கு எல்லாத்தையும் நடந்திருக்கு தம்பி கூடுதலாக என் விஷயத்தில் என் குடும்பத்தில் சில விஷயங்கள் நிறைய பண்பு பதிவாயிருக்கு அதெல்லாம் சேர்த்தாங்க. ஆனால் தயவு செய்து சொல்லி இது இன்னைக்கு தேவையான ஒரு படம். இது படமாக மட்டும் இல்லை, இது இன்னைக்கு தேவையான ஒரு படமாக நம்ம ரொம்ப ஒரு பதிவாக இருக்கோம். எல்லாத்தையும் இதை பண்ணுவோம்னு சொன்னாப்புல என் தம்பி அப்படிதான் என் தம்பி உள்ள வந்தால் சந்தோஷம். அப்போ கதையெல்லாம் வேறு முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ் மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா அந்த பையன் இல்லாட்டா இந்த படம் இல்லை. அப்போ அது குட்டி பையன் வேணும். அப்போ என்ன அவனை குட்டி பையன் யாரும் பார்த்துக்கலாம்னு ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ஆள் மியூசிக் டைரக்டர் சுவாசிகா ஒரு கமிட் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாம் சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் கேட்குறேன் ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி ஹீரோயின் ஓகே என்ன பையன் கேட்டாரு பார்த்துக்கலாம் புரிஞ்சு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த சுவாசிகா ஓகே அக்காவுக்கு ஓகே நல்லா இருக்கு தம்பி குட்டி பேர் அண்ணன் பார்த்துக்கலாம் இதுக்கு குமாரனே அண்ணே ஒரு 3 ரீல்ஸ் அனுப்பிட்டு ஒரு குட்டி பையன் அந்த படத்தில் அடுத்த பையன் இந்த படத்தில் அடுத்த பையன் ஒரு 3 ரீல்ஸ் பார்க்குறாங்க. இது நல்லா இருக்குங்க டேரக்டர் அனுப்புறீங்களா அனுப்பிட்டார். நான் ஒரு 10 ரீல்ஸ் அனுப்புறேன் 2 பேரும் மாற்றி அனுப்பி இதுக்குள்ள கொண்டு ராஜுக்கு நான் ஓகேட்டார் சந்தோஷம் தம்பி அந்த பையன் பார்த்துக்கலாம். யாரு கேட்டால் பார்த்துக்கலான்றாங்க. அவன் தானே மெயின் அவன் என்ன பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசி ஒரு 100 வீடியோ நான் அனுப்பிட்டேன். எங்கள் அண்ணன் 100 வீடியோ அனுப்பிட்டார். காரில் போகிறப்ப கண்ணாடியை இறக்கி ரோட்டு ஒரு குழந்தையில போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த குழந்தைங்கள துணிய மாதிரியே தெரிஞ்சுங்க காமிச்சு அவங்க குழந்தைகளை கூட போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தம்பி இப்போ பாருங்க தம்பி ஒரு குழந்தைய போட்டோ வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்க சத்தம் இல்லாமல் பாருங்க ஓகே தான் அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி வீட்டில் கேட்டு பார்ப்பான் பார்த்துருக்குறாங்க.
என்னடா எதை சொன்னாலும் பார்த்துக்கலாம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சேன். ஷூட்டிங் முன்னாடி மட்டுமே அண்ணே அந்த பையன் நான் தான் கேட்டு பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி ஷூட்டிங் பார்த்து சார் ஷூட்டிங் பார்த்து போயிட்டு தம்பி வந்தாலும் கொண்டாந்து ஓகே பூஜை தம்பி அந்த பையன் யார் தம்பி அத்தனை பிரதேச கூப்பிடுங்க தம்பி வந்தாப்புல அந்த தம்பி ஓகே வாங்க தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்கேன் பப்ளியாக இருக்கேன் இப்படி வேண்டாம் தம்பி நடிப்பான தம்பி என்ன பையன் மெயின் டேரக்டர் இல்லை எங்கள் டேரக்டரோட வேலை செஞ்ச அனுபவம் இருக்குங்க தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் சந்தோஷம் தம்பி எனக்கு பெருமக்கு இல்லாத வச்சு செஞ்சிருந்தேன். இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆக நம்ம போச்சு தம்பி இல்லை கரெக்டாக ஓகே சொல்லி ஃபஸ்ட்டு ஷாட் ஓகே முடித்தார். ஃபஸ்ட்டு ஷாட்லேயே சாமி கும்பிட்ற ஷாட்யா அந்த உடைய கடவுளே அப்படின்னு அஜித்தே அப்படின்யா அதுக்கு ஐயோ நீங்க அந்த பார்த்துப்பீங்க சாக்கு முதல் சாக்கு அதானே தம்பி டேரக்டர் சொல்ற மட்டும்தான் பேசுறேன் பேசக்கூடாது. ஓகே அது சொல்ல ஓகே இருக்கான் ஓகே அதே சேம் கடவுளே அப்படின்னு அது தம்பி எல்லாம் பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு எடுத்துட்டோம். கொஞ்சம் நல்லா போயிட்டு நினைச்சு டேரக்டர் என்னன்னு கேட்டேன். நான் பின்னாடி அப்பாவா இல்லைப்பா அப்பா இல்லை டேரக்டர் அப்பாவா அப்படின்னு சரி அந்த ஆர்டிஸ்டில் குழந்தையோட அப்பா உங்கள் அப்பா டேரக்டர் பேசிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்பா அங்கே இருக்கிறேன் டேய் புஷ்பையா அப்பா அப்படிங்களா டேரக்டர் சார் இருந்தாங்க அங்கிள் அப்பா தான் அப்படிங்க டேரக்டர் வாங்க நேரம் போட அப்பா அங்கே இருக்காரு யாரா அது எங்க அப்பா தம்பி யாருங்க நம்ம பையனு என் பையன் சென்னையில் இருக்காரு இவன் யாரு அண்ணே என் பேர் தானே இது ஏன் 6 மாசமா சொல்லல 6 மாசமா கேட்க தம்பி அந்த பையன் அந்த பையன் அவ்வளோ கேட்டு பார்த்து அப்ப அந்த பார்த்துக்கலாம் பார்த்துதாங்க தம்பி ஒண்ணு இல்லைங்க நீங்க கதை சொல்லி ஓகே பண்ணி பண்ணிருக்காதாங்க உங்களுக்காக ஓகே பண்ணல என் பையன் இதுக்கப்புறம் நான் ஒரு கதை யோசிக்க முடியாது. நீ யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து கதையை எடுத்து ரொம்ப லேட்டாக வளர்ந்துருக்காங்க இந்த சீசனே பண்ணியாக முடியாது. அதை பாக்க எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும் சூப்பராக வரும் அப்படி வரும் இப்படி வரும். ஆனா எல்லா குடும்பத்தையும் இப்படி ஒருத்தர் இருக்கானே எல்லா குடும்பம் உன் குடும்பத்தில் இருக்காங்க உன் குடும்பத்தில் ஒருத்தருக்காக இந்த கதை எடுத்து இது நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் தம்பி எப்படி நமக்கு ஒரு குழந்தை நடிக்க அவ்வளவுதான் நான் எந்த குழந்தை இன்னமும் நம்ம குழந்தை ரொம்ப கூடுதலாக பயணம் சந்தோஷம் எந்த சூப்பரா இருக்காரு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டா பண்ணிட்டான். இன்னொரு சூரியஸ் படத்தில் அவன் மிரட்டுற ஒரே அவன் தான் அவன் பார்த்துக்கானே இதெல்லாம் 102% தானே. ஆனால் அதே இவனுக்கு ஒரு மெமரி யாருக்கும் இல்லைன்னு அதே ஆக்டிங் உண்மைக்கே சொல்றேன் சாமி மாதிரி காப்பாற்றிருக்காரு இந்த படத்தை சாமி மாதிரி காப்பாற்றிருக்காரு. ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை சூரியஸ் படத்தில் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை என்ன எல்லாத்தையும் வெளிப்படையா அவங்க அப்பன்னு தெரிஞ்சு 2 விஷயம் அவங்க இப்பனுக்கு நடிக்க வச்சிருக்கிற சந்தோஷம் என் தங்கச்சி இல்லை அதுக்கு என்னன்னா இங்க ஒரு உணவுத்துறை உள்ள விட்டாச்சு நம்ம நிம்மதியா இருக்கலாம் எந்த படம்ல பிரிச்சுடுறாங்க நிறைய நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு நீங்க தெரியல இப்ப அப்பப்போ எதை பேசுறேன் எதை சொல்றியா டக்குன்னு தம்பி பிரசாந்த் சரி போதுமா சாரி எல்லாம் மாத்திரம் சாப்பிட்டு போ தம்பி என்ன ஒண்ணு இல்லை கேட்டா அவன் வாங்கி கொடுக்கல அப்ப 4 வாங்கிக்கிற அப்பா ஓகே அப்படி அழகா அப்பா கண்ட்ரோல் வச்சுட்டே இருந்தான். அந்த ஒரே ஒரு அம்மா பாசம் பயங்கரமான அம்மா பாசம் யார் வந்து கேர்ள்ஸ் யாராவது கை கொடுத்துட்டாங்கன்னா போச்சுங்க சேர்த்து அவங்க அப்ப சேர்த்தாங்க. இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்கு பெட்ல படுத்துருக்காங்க டைவர்ஸ் கவர்னர் ஒரு இன்ட்ரோ ப்ராசஸ் மெயினான சீன் அப்படி எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்துக்கப்பல கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு சார் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போயிட்டு வாப்பா அப்படின்னு நினைச்சேன். ஆச்சு ரெடி டைலாக் பேசுறா டைலாக் பேசுறா அங்கிள் எங்க அப்பா சுவாசிக்கா கட்டி பிடிச்சாரா இல்லடா கட்டி பிடிச்சாரா அங்கிள் இல்லடா சாப்பிட்டு எல்லாம் வெயிட் பண்ணாங்க இல்லடா சொன்னா கேள்றா தப்பு எதிர்த்தாங்க நேரம் மாட்டு போயிட்டான் கட்டி பிடிச்சியா இல்லையா சத்தியமா சத்தியம் கட்டி பிடிச்ச
அங்கிள் கட்டுப்பிடிச்சல அங்கிள் எல்லாரும் கேட்டாங்க. கேமரா ஒன்றும் ஆமாடா கட்டுப்பிடிச்ச உண்மையா, ஆனால் கட்டுப்பிடித்ததா கையை போட்டாரா, கைக்கு போய் போக மாட்டார், திருப்பி போய் சாப்பிட்டு ஆன்சர் அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா, இல்லடா இப்படி போட்டாரு கம்ஃபர்டபுள் இப்படி போட்டாரா முந்தின வச்சு போட வச்சு அதுல அம்மா பேசுறாங்க. அம்மாட்ட உண்மையை சொல்லுங்க அடிச்சான் அண்ணா என்னென்ன பண்ண கை எப்படின்னு போட்டாரு அவரு தங்கச்சி ஃபர்ஸ்ட் இப்படிதான் கை போட்டாப்புல கம்ஃபர்டபுள் இப்படி போட்டாப்புல தங்கச்சி இவர் அன்புதான் தங்கச்சி கை போட்டாப்புல அப்படியாண்ணா சரி அண்ணா அவனை எப்படிதான் கூல் பண்ண லேட்டா அவன் நைட்டு என்ன 10 நைட்டு போனான் அப்படி பண்ண பார்த்தானே அவனை கூல் பண்ணுங்க சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி வந்து சுவாசிக்க வந்து இல்லை நாங்கள் அது புத்தாண்டு இருந்துச்சு ஓகே 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 சரி இப்படித்தாங்க சாப்பிட்டோம். அதனால யாராவது கை இருக்க வந்தாங்க அடுத்த நாள் தண்ணி தெரிஞ்சுருவாங்க அப்படின்னு அப்படி ஒரு அம்மா பாசமான ஒரு தண்ணி இப்படி எல்லாத்தையும் எவனும் எங்கிட்ட திரும்ப மாட்டேன் தம்பி. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு படமாக இந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லட்சுமிக்கு தங்கப்பில் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீ காப்பாற்றிருக்க. இதில் எத்தனை குழந்தைகள் வந்ததுனாலும் தெரியல, ஒருவேளை 3 இடத்த கரெக்டாக நடத்த முடியுமா எனக்கு தெரியல. தேங்க்யூ தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க, சூரிய கதை கொடுத்தாங்க. கதைங்கிற ஒரு புக்கில் வெற்றுமானங்கிற கதையில் புக் எழுதுறாரு. அந்த புக்கில் அந்த கதை எடுத்து படம் செய்ய முடியுமா? எல்லாரும் அது கிடையாது தம்பி, கதை சொல்லிடலாம் இல்லைங்களா சார். ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்ண சாதாரண விஷயம், அதுதானே தம்பி முக்கியம். இந்த இடத்துல இருக்கு நான் சுவாசிக்கா நான் ஐசு நான் சொல்லலையே, கதை மட்டும்தான் சொன்னேன். இந்த கதைக்கு ஐசூர்ல நல்லா இருக்கு, இந்த இடத்துக்கு அப்பா நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு உங்களுக்கு நீங்க தான் பிக்ஸ் பண்றீங்க. அது நான் 63 சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சுட்டு தான் தம்பி கொடுக்கலையே, கதையை கொடுத்துருக்கு. இப்படி ஆரம்பம் இப்படி போனா இப்படி லைஃப் இப்படி ஃபேமிலி இப்படி உறவு இது இப்படி இருக்கு இப்படி இருக்கு இங்க போய் நிற்கிறது, இங்க போய் இன்னொரு முட்டிக்கிறது, இங்க ஒட்டகம் திருப்பி இங்க போய் இந்த இடத்துல ஒரு சால்வாரு அதை மீறி ஒன்று போகுது, அங்கே சால்வா ஆச்சா ஆகுது. ஒரு கதை சொல்ல வைக்க, ஆனா அதை வாங்கி விட்டு அதை உட்காந்துட்டு அவர் தான் நினைக்கலைங்க. அப்ப கதையை கொடுத்து அடுத்த மாதம் ஷூட்டிங் போயிடலாமே, அது கிடையாது. ஐயா நீங்க 6 மாதம் நேரம் கொடுக்குறீங்க, அது திரைக்கதை பண்ணணும்ல, அது உயிர் கொடுக்கணும்ல, எல்லாமே பண்ணல. பிள்ளைய பார்க்கணும் விட்டு வந்துடலாம், அது கிடையாது. நம்ம பிள்ளைக்கு ஸ்கூல் விட்டு கூப்பிடுறதுக்கு அது எல்லாமே ஒரு ஆசிரியர் நீங்க தான் பாக்குறீங்க. அதுதான் பெரிய விஷயம். இந்த கதையை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துல நீங்க ஒர்க் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்க போய் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கான கதையை இந்த கதையை நம்பி நீங்க வந்து தம்பி நீங்க இந்த படம் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த உறவு இது எந்த இது ஓப்பனாக்குன்னா இது சினிமா இல்லை, உங்கள் குடும்பத்தை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க. அதுதான் நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை நீங்க போய் ஸ்கிரீன்ல 16ஆம் தேதி பார்க்க போறீங்க. அப்படிதான் இருக்கும். நிறைய பேருக்கு இது நடக்கும், நிறைய பேருக்கு நடக்காது, இனிமேல் நடக்க போகும். அதனால உங்க வாழ்க்கை அப்படித்தான், என் வாழ்க்கை அப்படி, எல்லா வாழ்க்கை அப்படி. அதனால இந்த படம் நம்ம எல்லாரும் உங்களுக்கு தோணுச்சு, இதுல நடிச்சா எனக்கு நல்லா இருக்கும் எனக்கு தோணுச்சு. அதனால எல்லா சேர்ந்து படம் போனோம். ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு படமாக சேர்த்தல முழுக்கமும் இயக்கம் உதவி செய்யணும். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ரிவ்யூ மேஜிக் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ரொம்ப அவங்களே எல்லாத்துக்குமே அந்த ரிவ்யூ மேஜிக் எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யுவராஜுக்கு ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு 10 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தம்பி மனோஜ் அவங்க பேசாததுக்கு அப்புறம் அதிகம் கொண்டு வந்துட்டாங்க, உடனே அவருக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கோம். சாய்தா அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாஸ்டர் மகேஷ் மேத்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். கருணுக்கு நல்ல ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க மாஸ்டர். நான் ப்ராப்பரான ஒரு ஹீரோ கிடையாது மாஸ்டர், நான் என்ன ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறது நீங்கள் நிறைய நினைக்காதீங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். பாபா மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவரை பற்றி நிறையா சொல்லலாம், இருந்தாலும் இந்த டைம் ஓவராக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். கேமரா கணேஷ் பிரதர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ எடிட்டர் கணேஷ் பிரதர். உண்மைக்கே ஒரு டேரக்டர் யார் வந்து அந்த படம் நல்லா வரும்னு ஒருத்தர் மெனக்கிறாங்க. 2 பேருக்கு ஒன்று தினேஷ், ஒன்று கணேஷ், 2 பேருக்காக தினேஷ் அவ்வளோ மெனக்கட்டாரு. கொஞ்சம் பார்த்து 2 பேர் இருக்க தேவையில்லை, நமக்காக பல பேரும் போராடுங்க அப்படின்றது உதாரணம் உங்களுடைய நட்பு. அது ரொம்ப ரொம்ப நன்றி. அன்பு தம்பி நிறையா சொல்லிட்டு மேனேஜர் பிரச்சனை பாலா டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஸ்பாட் இப்போ பேனா பேப்பர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நிற்பீங்க. எக்காரும் எங்கள் காசு எவ்வளோ கேட்டுருவாங்க என்னமோ அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அந்த ஈவினிங் 3 மணி 3:30 மணி 4 மணி ஆச்சு எந்த பக்கம் இருப்பீங்க வேலை வச்சு கண்டுபிடிச்சா நிற்க முடியாது.
கல்லூரிக்கு திருப்பி 11 7 மணிக்கு மேலே வருவாங்க. அண்ணா எந்திரிச்சிட்டாங்க, இங்கே உள்ளே போனாங்க, திருச்சி இப்போ சம்சன் முன்னாடி வந்து எந்திரிச்சிருக்காங்க, மண்ணை தட்டிக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னாங்க. அது அப்படி ஒரு மேனேஜர்ஸ் 2 பேர். உங்கள் நன்றி. என்னோட தம்பி விக்கி, உனக்கு ரொம்ப நன்றிடா. நல்லா வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்க. உன்னை நம்பி குமாரன் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது தக்க வச்சுட்டு நினைக்கிறேன். எனக்குமே எல்லாமே நீதாக இருக்கிற. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த ஒர்க்கில் அத்தனை பேருக்கு நன்றி. சப்போஸ் யாராவது விட்டுருந்தா மன்னிக்கவும். நன்றி நன்றி நன்றி. பிரதர் கல்யாணம் பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். சாரி நீங்கள் வந்து ரொம்ப நன்றி பிரதர். சர்வீஸ் பிரதர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வந்து வீடியோ கொஞ்சம் லேட் ஆச்சு, மன்னிக்கவும் ரொம்ப லேட் ஆச்சு. சாரி சிவா சார், வெரி சாரி சார். இவ்வளோ நேரம் சார் எனக்கு பதட்டமே அங்கே வேறு யாருமே இல்லை சார். உங்களை பார்த்துட்டே இருந்தேன். கல்யாணம் சார் ரொம்ப நன்றி சார். அண்ணே ரொம்ப நன்றிங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சந்தோஷம், எல்லாத்துக்கும் கூடுதலாக நீங்கள் சந்தோஷப்பட்டு நான் நினைக்கிறேங்க. உங்கள் பிள்ளை அப்படின்றத உரிமையாக நீங்கள் சொல்லாமல் அதை வெளியே செஞ்சுக்கலாமே. நன்றிண்ணே. மறுபடியும் செய்ய என் குடும்பத்துக்கு நன்றி. இந்த கதையோட என் குடும்பத்துக்கு பெரிய நன்றி. அதே நேரத்தில் முடிச்சாரு. இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தில் நடக்கிற நிகழ்வுகள் முக்கியமாக சில விஷயம் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி நடந்தால் இந்த படத்தை நான் முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் டெடிகேட் பண்ண நினைக்கிறேன். அந்த படத்தை பார்த்து அவங்க சேருவாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கான படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை எடுத்துட்டு அவங்க அந்த சேர்ந்த அந்த படம் அதை விட இந்த படத்தோட மரியாதை எதுவுமே இல்லை. அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அப்போ நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.